ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணி வீட்டிலே எப்படி வெல்ட் அடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் வெல்டிங் மிஷின். இதில் தான் இப்போ வெல்ட் அடிக்க போகிறோம். வெல்ட் அடிக்க முன்னாடி என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, இது மாற ஒரு மெட்டலை நம்ம வெல்ட் அடிக்கணும். ஃபஸ்ட்டு இது என்ன மெட்டல்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த வெல்டிங் ராட் தான் யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வெல்டிங் ராடில் அலாய் வெல்டிங் ராட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வெல்டிங் ராட் இருக்குது. நம்ம மெட்டலை எந்த மெட்டலோட ஜாயின் பண்ணிருக்கோம் அந்த மெட்டலுக்கான வெல்டிங் ராட் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது எம்எஸ் மெட்டீரியல், அதனால் எம்எஸ் ராட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மெட்டீரியல் அதோட திக்னஸை நம்ம யூஸ் பண்ணுற வெல்டிங் ராடு மாறும். அதே மாதிரி வெல்டிங் மிஷினோட கெப்பாசிட்டியை பொறுத்தும் நம்மளோட வெல்டிங் ராடு மாறும். நம்ம இந்த மாதிரி சின்ன வெல்டிங் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 to 12 kg மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நம்ம 8 kg யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷின் கெப்பாசிட்டி பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா மிஷின் போகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கேஜிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் தான் சொல்லுவோம். 12 kgனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்னஸ் கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது 12 kg, இது பார்த்தீங்கன்னா 10 kg. ஏன்னா இதோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். நம்ம கரெக்டான வெல்டிங் ராட் சூஸ் பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான வெல்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கை வெட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளோட வெல்டிங் மிஷின்லேருந்து மேக்ஸிமம் அவுட்புட் வோல்டேஜ் இதுலேருந்து வரது பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 20 volt வரைக்கும் வரும். இந்த மிஷினில் 8 volt தான் அவுட்புட் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கிற வாய்ப்பு கம்மி. இருந்தாலுமே நம்ம ஒரு சேஃப்டிக்கு வெல்ட் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் மெல்ட் ஆகி கையில் அடிக்கலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்பெஸ்டர் க்ளவுஸ் அது மாதிரி வெல்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெல்டிங் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் கரையிறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. அதையே நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிளாக் கிளாஸு, ஏன்னா வெல்டிங்னே தனியாக கிளாஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்டிங் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். நம்மளுக்கு கண்ணுக்கு எந்த விதமான டேமேஜும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷினில் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். நம்ம நெகட்டிவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷினோட எர்த் கேபிளை தான் கொண்டு கனெக்ட் பண்ணுவோம். நெகட்டிவில் இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷினோட கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெல்டிங் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். இன்ஷியலாக வெல்டிங் மிஷின் ஆன் பண்ணுறப்போ நம்மளுக்கு 23 amps செட் ஆகிருக்கும். அது கீழே நம்ம குறைக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டலுக்கு தகுந்த மாதிரி ராடுக்கு தகுந்த மாதிரி ஆம்பியர் ரைஸ் பண்ணுவோம். அதுக்காக ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ளஸ் அமுத்துறப்போ பார்த்திங்கன்னா ஆம்பியர் நம்மளுக்கு ரைஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் ப்ரெஸ் பண்ணுற டைமில் நம்மளுக்கு ஆம்பியர் குறையும். இதே நார்மல் மீட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு அனலாக் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றலாம். இதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ங்கிறத ப்ரெஸ் பண்ணுற மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஆம்பியர் டிஜிட்டலில் அட்ஜஸ்ட் ஆகும். நான் இங்கே 75 amps செட் பண்ணிக்கிறேன் இந்த வெல்டிங் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வெல்டிங் பீஸில் நம்மளோட எர்த் ராடை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட எர்த் கேபிள் கனெக்ட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கன்யூட்டி இருக்காது. அந்த கன்யூட்டி கிடைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்ச இடத்துல எக்ஸ்ட்ரலாக ஒரு ஸ்டாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியோ இல்லை இது மாதிரி ஒரு அறத்தை வச்சோ ஃபைல் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா நமக்கு எர்த் கன்யூட்டி நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்டிங்கும் உங்களுக்கு ஈஸியாக ராடு கனெக்ட் ஆகும், ஈஸியாக கரையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெல்ட் அடிக்கிறப்போ நம்ம ஐ கிளாஸ் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த ஆர்க்கை டைரெக்டாக கண்ணில் பார்க்க முடியாது. வெல்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்டு பண்ண முடித்த கடைசியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏதோ ஒரு இரும்பு வச்சு இந்த வெல்டு பண்ண இடத்த தட்டுறப்போ வேண்டாத வெல்டிங் பீஸ் எல்லாம் அக்கட்டாக போயிடும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீப்பாக வெல்ட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.